குட் மார்னிங்க. ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னோடய ப்ரிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம எப்படி நினச்சோமோ அதே மாதிரியே போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கிய ஒரு காரணம் அப்படின்றது கன்சிஸ்டன்சி தான், வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோன்னா அது கண்டிப்பாக விக்ட்ரியில் தான் போய் முடியும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடியோ என்ன அப்படின்னா, நான் பாலிட்டி போன வீடியோலேயே சொன்ன மாதிரி பாலிட்டி கவர் பண்ணணும்னு சொல்லி வேர் டு ஸ்டடி மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் நான் ஆல்ரெடி ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டு டூ லிஸ்ட் போட்டதே கிடையாது இனி வரைக்கும். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நான் பார்த்தேன் டு டூ லிஸ்ட் போட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. சரி, ஓகே, நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஐயோ, போட்டது தாங்க மாயம். அப்போன்னு பார்த்தா 2 3 கெஸ்ட்டு வந்துட்டாங்க. என்னால் தவிர்க்கவே முடியாத மாதிரி. ஸோ என்ன பண்ணேனே தெரில. அதோடு நான் புக்கை தொடவே இல்லை. சரி, ஓகே, மறுநாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் 4 o'clock எழுந்திரிக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. 5 o'clock தான் எழுந்திரிச்சேன். ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் பார்த்து பெண்டிங் செஷனில் படிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த நோட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு, பெண்டிங் இருந்த நோட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை படிக்க உட்காந்துருந்தேன். நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நேரம் புக்கை இப்படியே பார்த்துட்ருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரியே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம அவுட்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன், மேலே போனேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மேலே போய் படிக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரெஷ் ஏர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மார்னிங் சீனியராகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேர்ட்ஸோட சவுண்டு, இங்கிட்டு கிளி கத்துது, நல்லா அந்த ஏர் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வேறு. லைட்டாக சூரியன் வேறு எட்டி எட்டி பார்த்தாரு. நல்லா இருந்துச்சு. ஆனால் க்ளவுட்ஸு நிறைய இருந்துச்சு. நான் வெயில் சூரியன் வர்றதுமே அந்த க்ளவுட்ஸ் மறைச்சிருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நான் இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இனிமேல் நம்ம மாடிக்கு ஒரு 1 hour மாடியில் படிக்கலாம் அப்படின்றது கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஓகே, ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேர்ட்ஸ்லாம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. அதோட சின்ன கிளிப் இதில் கிளியராக தெரியுதா அப்படின்றது தெரில. பட் நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மார்னிங் செஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பாய்.